குற்றமேன் 362/97 குற்றவாளி சந்துரு. அவரை கொண்டு வாங்க. May I commence, Your Honor? உங்க பேர்? சந்துரு. என்ன பண்றீங்க? சிற்பக்கலை பத்தி ரிசர்ச் பண்றேன். கவிதாவை ஏன் கடத்துனீங்க? கவிதாவை நான் காதலிச்சேன். கவிதா உங்களை காதலிச்சாங்களா? இல்ல. கவிதாவை நான் தான் காதலிச்சேன். எதுக்காக கடத்துனீங்க? கவிதாவை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணாங்க, அதனால தான் கடத்தினேன். இல்ல, நீங்க கவிதாவை காதலிக்கல, கடத்தினேன். கவிதா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சார், கவிதாவை நான் தான் காதலிச்சேன், நான் தான் கடத்தினேன். இல்ல, நீங்க சொல்ற ரெண்டுமே போய். உண்மை, கவிதாவை நான் தான் காதலிச்சேன், நான் தான் கடத்தினேன். ஏதோ ஒரு காரணத்தை மனசுல வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல, பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கவிதாவை நான் தான் காதலிச்சேன், நான் தான் கடத்தினேன். இல்ல, நீங்க இருக்கிறது மெட்ராஸ்ல, கவிதா இருக்கிறது கன்னியாகுமரியில. நீங்க அவளை மீட் பண்ண சான்ஸ் இல்ல. கவிதாவை காதலிச்சேன், நான் தான் கடத்தினேன், நான் தான் கடத்தினேன், நான் தான் கடத்தினேன், நான் தான் கடத்தினேன். உண்மையா சொல்றேன். சந்துருவால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் மிஸ் கவிதா இவர் தான் யுவர் ஆனர். உன்னுடைய வாக்குமூலம் எதுவா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுமா. ஒரு நாள் அண்ணன் பொண்ணு மீனோட பர்த்டேக்கு கோயிலுக்கு போயிருந்தோம். என்ன பண்ணிட்டு இருக்க? விடியா, அதுக்காக நீ யாரியா? பவுன்ஸோட தான் போட்டோ எடுக்கிற. போட்டோ எடுக்கிற ராஸ்கல். யாரா பண்ணுறா? யார் கொடுத்தா? சட்டையை விடுங்க. எடுத்துறதா? ஏன் அடிச்சாருன்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு வந்து அப்பாட்ட சொன்னேன். அந்த கண்டாவி அவ கட்டி கேளுங்க. என்னடா வளர்ற? நான் ஒண்ணும் வளரல, நடந்த கூத்த சொல்றேன். எவ்வளவு ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டு இருக்கான், அவனுக்கு கண்டபடி போய் கொடுத்துட்டு நிக்கிறான், அதுவும் கோயில வச்சு. என் கண்ணால என் மனசு கேட்காம சொப்னாக்கு போன் பண்ணி அவரை காப்பாத்து சொன்னேன். எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல. பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னு தூங்குறதுக்கு டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு. பாவம், அன்னைக்கு கூட சிலையை தான் போட்டோ எடுத்தாராம். அண்ணன் உன்னதான் போட்டோ எடுத்ததான் நினைச்சு போட்டோ அடிச்சிட்டாரு. அண்ணன் கிட்ட விஷயத்த சொல்லி புரிய வைப்போம். ஓகேயா? ஆமா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். ஆனா நீங்களும் நினைக்கிறீங்களா அது மாதிரி இல்ல. இவர் அடிச்சு போட்டுட்டு வந்தாருல ஒரு ஆளை, உயிரோட இருக்காரா செத்தாரன்னு பார்க்க போனேன். அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சாலும் இந்த வீட்டுல எல்லாரோட பார்வைக்கும் அது தப்பாவே பட்டுச்சு. ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லு, ஒத்துக்கிறோம். அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப லவ்ல சொல்லிட்டு எங்களையே முட்டாளாக்கிட்டு கட்டிக்கு போட மாப்பிள்ளை முட்டாளாக்கிட்டு அவங்க ஓடி போயிடலான்னு பாக்குறியா? அப்படிதான் போவேனா? உங்களால என்ன செய்ய முடியும்? என்ன காதலிக்கவோ இல்ல, கடத்தவோ இல்ல. உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நான் தான் அவரை தேடி போனேன். இது ஒரு விசித்திரமான வழக்கு. இப்போதெல்லாம் விசித்திரமான வழக்குகளையே நீதிமன்றம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. குற்றவாளி கூண்டிலே நின்று கொண்டிருக்கிறாரே சந்துரு, அவர் குற்றமே புரியவில்லை. கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட கவிதா அவர் மேல் எந்த குற்றத்தையும் சுமத்தவில்லை. ஆனாலும் பாருங்கள், இந்த வழக்கு நீதிமன்றத்தை நாடி வந்திருக்கிறது. இதற்கு யார் காரணம்? பெற்றவர்கள் ஒரு பக்கம், காவல்துறையினர் இன்னொரு பக்கம்.
பெற்றவர்களின் தவறான கண்ணோட்டம், ஆராயாமல் செய்த முடிவு, அதுவே அந்த பெண்ணின் வாழ்க்கையை பிரச்சனைக்குரியதாக்கி விட்டது. சந்தேகம் சராசரி மனிதர்களின் கூட பிறந்த ஒரு குணம். அது கவிதாவின் பெற்றோரை கண்டிக்க வேண்டியது நமது கடமை. கண்ணில் படுவதையும் காதில் விழுவதையும் மட்டுமே வைத்துக்கொண்டு காவல்துறையினர் செயல்பட்டிருக்கிறார்கள். இந்த போக்கு சமூகத்தின் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. தீர விசாரிக்காமல் செயல்பட்ட காவல்துறையை இந்த நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. Thank you. It's okay. Thank you very much. 1 minute. சந்துரு, என்னப்பா என்னென்னமோ பேசிட்டேன். வேற என்ன பண்றதுனே தெரியல அங்கிள். உன் பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு இல்ல? உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. வரேங்க. சந்துரு, இப்ப நான் வக்கீலா பேசல, உங்க நண்பனா கேட்கிறேன். கோர்ட்ல ஏன் அப்படி சொன்னீங்க? அவங்க தன்னை ப்ரூவ் பண்ண என்ன நம்பி எங்க வீடு தேடி வந்துட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவங்க அண்ணனும் இல்லை. எங்க கவிதாவோட எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருமோன்னு பயந்து நான் தான் அவங்களை கிட்னாப் பண்ணதா அவங்க அண்ணன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு என்னாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும். அதனால தான். பெரியவங்க நீங்களா இருக்கிறப்போ நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உண்மையான அன்பு எங்க இருக்கு தெரியுங்களா? அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிற நினைப்புல இருக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யற தியாகத்துல இருக்கு. தனக்கு முன்ன பின்ன தெரியாத கவிதாவுக்காக சந்துரு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசியில தான் செய்யாத குற்றத்தை ஏத்துக்கிட்டு தண்டனைய அனுபவிக்கும் தயாரா இருந்தாரு. அதை தாங்கிக்க முடியாத கவிதா எப்படியெல்லாம் துடிச்சிட்டாங்க. இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படி காதலே இல்லாம காதலிக்கிறவங்க படுற எல்லா கஷ்டத்தையும் இவங்க 2 பேர் பட்டுட்டாங்க. அதனால இவங்க 2 பேர் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். எனக்கும் நீங்க சொல்றதான் சரின்னு படுது தம்பி. ஆனா இவங்க 2 பேர் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. இது வாழ்க்கை பிரச்சனை. யாரையும் வற்புறுத்தி சம்மதிக்க வைக்க கூடாது.
என்ன பேசாம இருக்கீங்க? இனி யோசிக்கிறது ஒண்ணுமே இல்ல. அடுத்தது கல்யாணம் தான். என்ன கல்யாணத்தை கன்னியாகுமரியிலே வச்சுக்கலாமா? ஐயோ, ஏற்கனவே எங்க சந்திராங்க வந்து அவதிப்பட்டது பத்தாதா? டீசென்ட் பார்ப்பன டீசெண்டா வச்சுக்கோ. வர 17 தேதி கல்யாணம் வக்கீலே. அதுக்குள்ள ஒரு நல்ல பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணு. எனக்கா? அட நீ எத்தனை நாளைக்கு தனியா சுத்திட்டு இருப்ப? என்ன மாதிரி காதல் கொண்டு காலம் வெல்வோம், நிழலுக்கு உயிர் தருவோம், காதலே நிம்மதி.